வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 7 ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் நம்பர் 10 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க ஒர்க் ஷீட் நம்பர் 10 பார்க்கலாம். ஒர்க் ஷீட் நம்பர் 10 கிராமரில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அட்ஜெக்டிவ் அப்படின்னா டிஸ்கிரைபிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் குவாலிஃபைஸ் த நவுனுடைய குவாலிட்டியை பற்றி நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ்க்கு வந்து நம்ம 3 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எழுதலாம். ஒன்று வந்து பாசிட்டிவ், அடுத்தது கம்பேரிட்டிவ், தென் சூப்பர்லேட்டிவ். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் என்ன இருக்குது அப்படின்னா ஃபில் இன் த டேபிள் வித் அப்ரோப்ரியேட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சம் வேர்ட்ஸ் ஆர் கிவன். பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா கம்பேரிட்டிவாகவும் சூப்பர்லேட்டிவாகவும் எழுதணும். கம்பேரிட்டிவில் இருந்ததுன்னா பாசிட்டிவாகவும் சூப்பர்லேட்டிவாகவும் எழுதணும். ஓகே, இப்போ நம்ம இதை செய்யலாம். ஃபஸ்ட்டு வேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலபிள் பிரிக்க முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இஆர் கம்பேரிட்டிவில் ஆட் பண்ணும்போது ஷார்ட்டர், சூப்பர்லேட்டிவில் வந்து ஷார்ட்டஸ்ட். அதாவது கம்பேரிட்டிவில் இஆர் ஆட் பண்ணுறோம், சூப்பர்லேட்டிவில் இஎஸ்டி ஆட் பண்ணுறோம். இங்கே இந்த பிளாங்கில் எதுவுமே இல்லை. ஸோ இது பார்க்கலாம். கம்பேரிட்டிவ் டிகிரியில் பெட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ பாசிட்டிவ் டிகிரியில் குட், சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் பெஸ்ட். ஓகே, தென் லிட்டில் அப்படின்னு பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரியில் லெஸ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி லீஸ்ட். தென் இன் கம்பேரிட்டிவ் டிகிரி மோர் அப்படின்ற வேர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் டிகிரியில் மச் ஆர் மெனி, போத் ஆர் கரெக்ட். அண்ட் இன் சூப்பர்லேட்டிவ் டிகிரி மோஸ்ட். Question number 2 is fill in the blanks with appropriate degrees of comparison. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவில் எழுதணுமா, கம்பேரிட்டிவில் எழுதணுமா, சூப்பர்லேட்டிவில் எழுதணுமா அப்படின்றத நம்ம வந்து இதில் செய்யணும். இதில் நமக்கு வந்து எப்படி இதை செய்யலாம், எப்படி பாசிட்டிவில் வரும் கம்பேரிட்டிவில் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளூ வேர்டு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஷெரின் இஸ் த டேஷ் கேர்ள் இன் ஆர் கிளாஸ் அப்படின்னு இருக்குது. இந்த தி அப்படின்ற ஒரு வேர்டும் இல்லை ஒன் ஆஃப் தி அப்படின்னு வந்துச்சுனாலும் அதில் வந்து நம்ம கம்பல்சரி சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் எழுதணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாலஸ்ட், டாலர் 3 இருக்குது. இதில் எது சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னா டாலஸ்ட் அப்படின்றது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. So this is the answer. Question number 2, my house is dash than yours. இதில் வந்து என்ன நமக்கு க்ளூ வேர்டு இருக்குது அப்படின்னா இந்த than அப்படின்றது தான் நமக்கு க்ளூ வேர்டு. இப்போ than அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸில் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில் எழுதணும். பிக்கர், இதில் பார்த்தீங்கன்னா பிக்கர், பிக்கஸ்ட் இருக்குது. பிக்கர் அப்படின்றது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ நம்ம பிக்கர் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அகைன் ஐம் ரிப்பீட்டிங், தி இல்லைனா ஒன் ஆஃப் தி இருந்துச்சுன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி, தான் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துருந்தது அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. ரோமன் நம்பர் 3 அதே மாதிரி தான். கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூஸிங் த கரெக்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இதில் நான் வந்து தி ஒன் ஆஃப் தி வந்துச்சுன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி, தான் வந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொன்னேன் இல்லையா. அது மாதிரி இதில் வந்து ஆஸ், ஸோ இந்த 2 வேர்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் டிகிரி. ஆஸ், ஸோ 2 வந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் டிகிரி. இப்போது இதில் பாருங்கள், சாட்டன் இஸ் டேஷ் தான் எர்த். இந்த தான் அப்படின்றது வந்து க்ளூ வேர்ட். தான் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால பிக் அப்படின்றத வந்து நம்ம பிக்கர் அப்படின்னு எழுத போகிறோம். பிக்கர் அப்படின்ற வேர்டுக்கு ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா BIGGER, பிக்கர். தென் than earth. But Jupiter is the dash of all the planets. இங்கே தி அப்படின்ற ஒரு வேர்ட் கொடுத்துருக்கிறதுனால பிக் அப்படின்ற வேர்டுடைய சூப்பர்லேட்டிவ் டிகிரி நம்ம எழுதுகிறோம் biggest. Then moon is the dash but sun is dash. moon is the அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இதனுடைய சூப்பர்லேட்டிவ் டிகிரி கொண்டு வரணும். bright அப்படின்ற வேர்ட் அட்ஜெக்டிவ் உடைய சூப்பர்லேட்டிவ் டிகிரி brightest. Then but sun is dash than moon. இங்கே தான் அப்படின்ற க்ளூ வேர்ட் இருக்கிறதுனால bright அப்படின்ற வேர்டுடைய கம்பேரிட்டிவ் டிகிரி brighter. Then no other planet is as dash as Jupiter. as அப்படின்ற வேர்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பாசிட்டிவில் எழுதணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பிக் அப்படின்றதே வந்து ஆல்ரெடி இட் இஸ் இன் பாசிட்டிவ். ஸோ நோ நீட் டு சேஞ்ச் எனிதிங். பிக், no other planet is as big as Jupiter. That's all.
Question 4. Compare the pairs of words given and write a sentence for each. ஆல்ரெடி 2 வேர்ட் கொடுத்துருக்காங்க, கேட் டாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. கேட் இஸ் ஸ்மாலர் தேன் டாக். ஸ்வீட்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது, இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி எழுத போகிறோம். வெரி சிம்பிள். ஸ்வீட்ஸையும் ஃப்ரூட்ஸையும் எப்படி கம்பேர் பண்ணலாம்? ஹெல்தி அப்படின்ற ஒரு வேர்ட் போடலாம். எது ஹெல்தியாக இருக்கும்? ஃப்ரூட்ஸ் வந்து ஹெல்தி, ஸ்வீட்ஸ் வந்து ஹெல்தி இல்லை. ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால, ப்ளூரல் இருக்கிறதுனால ஆர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் ஆட் பண்ணுறோம். ஃப்ரூட்ஸ் ஆர் healthier than sweets. Okay, then village town. village town எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம்? village வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் இல்லாமல் இருக்கும், டவுன் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ டவுன் அப்படின்றத ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடலாம். டவுன் இஸ் more crowded than village. Okay. Question number 5. Complete the sentences using the comparative degree. இப்போ இதை பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு கம்பேரிட்டிவ் டிகிரியில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரியில் தான் எழுத போகிறோம். திஸ் ஸ்டோரி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங், ஐ வாண்ட் டு ரீட் சம்திங். அப்படின்னா என்னென்னா, இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டாக இல்லை, நான் வேறு ஒரு ஸ்டோரி படிக்க போகிறேன். அப்போது இதை விட அது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்டோரி நல்லா இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, this story is not more interesting than that story. Okay, the weather is not warm today, yesterday it was. இன்னைக்கு வந்து வார்மா இல்லை, பட் yesterday வந்து வார்மா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது yesterday is or was, இங்கே வாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, வாஸ் போட்டுக்கலாம். yesterday was warmer than today. that's all. இப்போ ரெண்டுமே நம்ம வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட், rearrange the given words to make a meaningful sentence. ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இட் ஷுட் பி ரிட்டன் இன் அ சீக்வன்ஸ். எப்படி எழுதலாம்? த வேர்ல்ட் அண்டார்டிகா கோல்டஸ்ட் பிளேஸ் த இஸ். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அதனுடைய நவுன் ஃபார்முக்கு கொண்டு வரணும். நவுன் ஃபார்ம் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். இதில் நவுன் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அண்டார்டிகா. அண்டார்டிகா இஸ் த கோல்டஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு. Antarctica is the coldest place in the world. That's all. Question number 7. Write 2 sentences about the pictures using superlative degree. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சரில் ஒரு கார் இருக்குது, இங்கே ஒரு பைக் இருக்குது, ஃபாஸ்டர் ஃபாஸ்டஸ்ட். இங்கே ஒரு சின்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது 3ல் வந்து எது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம இங்கே கீழே கொடுத்துருக்குற பிக்சர் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு. இது 3ல் எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கேயே கொடுத்துட்டாங்க. ஃபாஸ்ட்னால் கொஞ்சம் வேகம், ஃபாஸ்டர்னால் அதை விட வேகம், ஃபாஸ்டஸ்ட்னால் ரொம்ப வேகம். அதை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதணும். இங்கே வந்து வாலிபால், சாக்கர் பால், பேஸ்கெட் பால் 3 கொடுத்துருக்காங்க. இது 3ல் அதே மாதிரி கீழேயும் இருக்குது. டென்னிஸ் இருக்குது, அடுத்தது கிரிக்கெட் இருக்குது, அடுத்தது பேஸ்பால் இருக்குது. இந்த பால்ஸில் அதுக்கப்புறம் கோல்ஃப் இருக்குது, நிறைய பால்ஸ் இருக்குது. இந்த எல்லா பால்ஸ்லேயும் எது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கம்பேர் பண்ணி எழுதலாம். ஓகே, நம்ம எழுதிட்டோம். ஏரோப்ளைன் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். பேஸ்கெட் பால் இஸ் த பிக்கஸ்ட் ஆஃப் ஆல் பால்ஸ். Next question, choose the appropriate degrees of comparison for the following and write it in the blanks அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா question ஃபஸ்ட்டு நம்ம 8th question பார்க்கலாம். look into the details given in the table and answer as instructed. மெட்டல், என்னென்ன மெட்டல் இருக்குது? பிளாட்டினம் இருக்குது, கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது. ரேட் பர் கிராம். ரேட் பர் கிராம் அப்படின்னா ஒரு கிராமுடைய விலை. பிளாட்டினம் வந்து ஒரு கிராமுடைய விலை 3126. கோல்டு வந்து 5196. சில்வர் 65.12.
ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நம்ம நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு தென் வி ஹாவ் டு ஆன்சர் ஃபார் தீஸ் 2 questions. கோல்டு இஸ் த, இப்போ சீப் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா விலை மலிவு, எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா காஸ்ட்லி அப்படின்னு அர்த்தம். கோல்டு இஸ் த டேஷ் மெட்டல். இப்போ இதில் பார்த்தோன்னா எது ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது? கோல்டு. அப்போ இங்கே வந்து சீப்பஸ்ட் வருமா, சீப்பர் வருமா, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வருமா? மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். விலை அதிகம், காஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மெட்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிளாட்டினம் இஸ் டேஷ் தேன் கோல்டு. டேஷ் தேன் கோல்டு அப்படின்னா அதை விட என்னவா இருக்குது? விலை அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இதை விட விலை கம்மியாக இருக்குது. இன்னொன்று சொல்லியிருக்கேன், தேன் அப்படிங்கிற ஒரு க்ளூ வேர்டு இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு கொண்டு வந்துடணும். ஸோ சீப்பர். Say whether the following statement is true or false by analyzing the table given below. Again என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டேபிளில் நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து நம்ம ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு எழுதணும். இந்த கிவன் லிஸ்ட் சில்வர் இஸ் த சீப்பஸ்ட் மெட்டல். இருக்கிறதுலே சீப்பஸ்ட் மெட்டல் சில்வர்னு கொடுத்துருக்காங்க. இஸ் இட் கரெக்ட் ஆர் ராங்? எஸ், கரெக்ட். சில்வர் தான் வந்து விலை கம்மியாக இருக்குது. ஸோ ட்ரூ. Right. Then question number 9. Rewrite the following sentences in superlative degree. Mrs. Sujata is a good singer. Her songs are pleasant ones to hear. Answer for this question. Mrs. Sujata is one of the best singers. That is sentence number 1. And sentence number 2 is Mrs. Sujata's songs are one of the most pleasant songs. Then question number 10, spot the errors in the following sentences and rewrite them correctly. The blue whale is the large animal in the world. Already பார்த்துருக்கோம். the அப்படின்ற ஒரு வேர்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம வேர்டுடைய அட்ஜெக்டிவுடைய சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு கொண்டு போகணும். ஸோ லார்ஜ் அப்படின்றது லார்ஜஸ்ட். The blue whale is the largest animal in the world. Question B, the tiger is heaviest than the cheetah. தான் அப்படின்ற வேர்டு இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் வந்து இட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு கம்பேரிட்டிவ் டிகிரி. த டைகர் இஸ் ஹெவியர் தேன் த சீட்டா. தட்ஸ் ஆல். ஒர்க் ஷீட் நம்பர் 10 இஸ் ஓவர். ஐ வில் see you in the next worksheet. உங்களுக்கு இந்த ஒர்க் ஷீட் பிடிச்சிருந்தது, சொல்யூஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் see you in the next worksheet. Bye.